ஆமா அத்த, நான் வீட்லயே தான் இருக்கேன், எங்கேயும் போல. கிராமத்துல இருந்த பொண்ணு எங்கேயும் போகாம ஒரே வீட்லயே அடைஞ்சு கிடக்குற? ஏமா, எலக்ட்ரிசிட்டி ஆபீஸ்ல இருந்து ரீடிங் எடுக்க வந்திருந்தாங்க இன்னைக்கு. எங்க போய் தொலைஞ்ச? என்கிட்ட வந்து கேட்டாங்க, மீட்டர் சனியா உன் வீட்ல எல்லாம் மாட்டிட்டு இருக்கு. எல்லார் வீட்லயும் ரீடிங் எடுத்தாச்சு, உன் வீடு மட்டும்தான் பாக்கி. நாளைக்கு மறுபடியும் வருவாங்களா? எங்கேயும் போகாம வீட்லயே இரு, நான் வரேன். ஏங்க வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல. ஏமா, இன்னைக்கு வெளியே போற விவரத்தை என்கிட்ட சொல்லி இருந்தேன்னா இன்னைக்கு மீட்டர் ரீடிங் எடுக்க வர்றதை நான் சொல்லி இருப்பேன்ல. புதுசா குடி வந்திருக்க, இதெல்லாம் விசாரிச்சுக்க வேண்டாம்? அம்மா, நான் அவளோட மாமியாரு, அவ புருஷனை பெத்தவ. என்கிட்டயே வெளியில போன விஷயத்த மறைக்கிறாளே. நீங்க இந்த வீட்டுக்கு பெரியவங்க, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. நீங்க இப்போ வெளியில போயிட்டு வந்தான்னு சொல்றீங்க, நாங்க இப்போ யதார்த்தமா கேட்டதுக்கு நான் வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியில போகலன்னு காது குத்துறா. இவள நான் என்ன நினைக்கிறது சொல்லுங்க? இவளை பத்தி நான் என்ன நினைக்கிறது? அத்தை, ஏன் இத பத்திலாம் அவங்க கிட்ட போய் பேசுறீங்க? எதுவா இருந்தாலும் நமக்குள்ள பேசிக்கலாம். இது நம்ம குடும்ப விஷயம் அத்தை. என்ன நடந்ததுன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் மூணாவது மனுஷி, என்கிட்ட கேட்க வேண்டாம்னு சொல்லி காமிக்கிறியா? எனக்கு என்ன வந்தது? நான் போறேன். உங்க புராணத்தை கேட்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்து? நான் வரேன். அம்மா, நீங்க இருங்கம்மா, வயசுல பெரியவங்க நீங்க. எனக்கு தெரியாதா யாரார்கிட்ட எப்படி எப்படி பேசணும்னு? நான் சொல்றேன், நீங்க இருங்க. ஏன் மனசுல இருக்கிறத உங்கள மாதிரி பெரியவங்க கிட்ட தான் சொல்லணும். உங்ககிட்ட நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவ யாரு? இவ புருஷனை மார்க்கெட்டுக்கு அனுப்பிட்டு இவ வெளியில போயிட்டு வர்றதும் அந்த விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறதும் நல்லாவா இருக்கு? பாக்குறவங்க என்ன சொல்வாங்க? என் குடும்பத்தோட மரியாதை தான் என்ன ஆகுறது? நீங்கெல்லாம் இங்க இருக்கீங்கிற நம்பிக்கையில தானே நாங்க அங்க இருக்கோம். நீங்க பெரியவங்க தானே, நீங்க இவளுக்கு புத்தி சொல்லக்கூடாது? என்னது நான் புத்தி சொல்றதா? இந்த காலத்து பொண்ணுகளுக்கு வாய் நீளம். இதோ உங்களை வச்சுக்கிட்டே இந்த பொண்ணு நான் மூணாவது மனுஷி வேத்தாடுன்னு சொல்லிட்டா. நான் பாட்டுக்கு ஏதாவது சொல்ல என்ன சுருக்குன்னு ஏதாவது சொல்லி வைக்கவா? எதுக்குமா இதெல்லாம்? ஏதோ ஒழுங்கா இருப்பாங்கங்கிற நம்பிக்கையில தானே தனி கொடுத்தன வச்சோம். அவங்கவுங்க தான் பொறுப்பா நடந்துக்கணும். நாம என்ன ஆள் போட்டா காவல் காக்க முடியும்? ஆள் போட்டாலும் அந்த ஆளையே கையாளாக்கி போடுங்க இந்த காலத்து பொண்ணுங்க. எனக்கு எதுக்குமா காலம் போன காலத்துல பொல்லாப்பு அடுத்த வீட்டு போறணியும்? பெரியவங்களை மதிக்கிறதெல்லாம் நம்ம காலத்தோட போச்சு. ஆமா ஆமாமா, இந்த காலத்துல இவங்கெல்லாம் நம்மள மாதிரி இல்ல, ரொம்ப சூழ்ச்சியானவங்க. இவ பண்ண காரியம் தெரியுமா? அத்தை, என்னது? வாய முடி. ஏண்டி, உங்க அக்காளுக்கு வைத்தியம் பார்க்க நான் எதுக்கடி காசு அளக்கணும்? அந்த முட்டா பையன் செல்வம் என்கிட்டயே போய் சொல்லி என்கிட்ட காசை வாங்கிட்டு போய் அந்த பொறம்போக்கு போஸ் கிட்ட கொடுத்துருக்கான். எல்லாருமா ஆஸ்பத்திரியில கூடி கொலாவி இருக்கீங்க. நான் உங்ககிட்ட ஜாடமாடியா கேட்டா நீ முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி எங்கேயுமே வெளியில போகலன்னு கூசாம போய் சொல்ற. இன்னைக்கு என் புள்ள வரட்டுண்டி, ரெண்டுல ஒண்ணு பார்க்க தானே போறேன். அட, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யற பொண்ணா பார்த்தா ஊம கோட்டா நாட்டம் இருக்கு. பாருங்கம்மா, நானும் என் மகள் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு. ஒருவா காப்பி தண்ணி குடுக்கணும்னு தோணுச்சா அவளுக்கு? இதே அவ வீட்டு ஆளுங்களா இருந்தா என்னமா கவனிச்சிருப்பா. ஏண்டிமா, அது என்னடி நானும் என் பொண்ணு நான் மட்டும் வேப்பங்காயா இருக்கா? என்ன அத்தை இது? இது உங்களுக்கே நியாயமாப்படுதா? வந்ததும் வராததுமா கைதி மாதிரி என்ன நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப போய் நான் காஃபி போட்டு தரேன்னு சொன்னா எப்படி அத்தை? குறைதான் சொல்லணும், சண்டைதான் போடணும்னு வந்துட்டா நான் என்ன பண்ண முடியும்? என்ன நீ பெரியவங்கங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம சரிக்கு சரி பேசிட்டு இருக்க? இதெல்லாம் தப்பு. நீங்க என்ன நடுவுல தூண்டி விட்டுக்கிட்டு முதல்ல வெளியே போங்க. இல்லங்கம்மா, இவ வெளியில போங்கன்னு சொல்றது உங்களே இல்ல, ஜாடமாடைய எங்களை தான் சொல்றா. ஐயோ அத்தை, இல்ல. ஏண்டி, நீ யாரடி என்னை என் மகளை வெளியே போன்னு சொல்றதுக்கு? அத்தை, நான் உங்களை சொல்லல. நீங்க எங்களை தான் ஜாடம் பேசுனீங்க. நிர்மலா, நீ என்ன பார்த்துட்டு தானே இருந்த, நான் உங்களை சொல்லல அத்தை. ஏய், நீ யாரடி வெளியில போன்னு சொல்றதுக்கு? இப்ப நான் சொல்றேன், இது ஏன் மக வீடு. முதல்ல நீ வெளியில போடி. ஏய், வெளியில போடி. போடி. பேசுறேன், நான் சொல்றது கேளு. போடி.